உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இப்போ ஒரு ராசிக்காரர்கள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் ஒரு கர்ம பலன்கள் இருக்கும், எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க குருஜி. நிச்சயமாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ராசிக்குரிய ஒவ்வொரு விஷயம் நான் சொல்றதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பதிவுகளை போயிடலாம். குருஜி, இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வினோத், இவங்களை மாதிரி சாப்பிட ஒருத்தன் பிறந்து வரணும். என்னடா இப்படி சொல்லிட்டீங்க, எங்களுக்கு நிறைய குணங்கள் நல்ல குணங்கள் இருக்கு, இதை பத்தி சொல்றாருன்னா நலபாகமா சாப்பிடுவாங்க ரிஷபராசிக்காரர்கள். இதோட சூப்பர் என்னன்னா, இன்டீரியர் வீட்டுக்குள்ள பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு அழகு விரும்பிகள். இவங்க வந்து எதையுமே ஒரு அழகா விரும்புவாங்க. அவங்களே அழகானவர்கள் தான். இவங்க அழகானவங்க, அழகா விரும்புவாங்க. பெரும்பாலும் பாருங்க, இந்த கோயில்ல வர்ணனை பண்றாங்கல்ல, இப்ப திருவண்ணாமலை கிரிவலம், அதை வர்ணனை பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் ரிஷபராசிக்காரங்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை சிலாகித்து பேசுவது, அதெல்லாம் இவங்க தான். அங்கே பாருங்கள் ஆனந்தமாக பெருமாள் ஓடி வருகிறார், அதெல்லாம் இவங்க தான். அதை பிரம்மாண்டமா பேசுவாங்க. பேச்சு இவங்க திறமை. ஏன்னா அசுரகுரு சுக்கராச்சாரியாரோட பிள்ளைகள் இவங்க. ஒரு சிலையை அலங்காரம் பண்றது, சந்தன காப்பு பண்றது, அந்த அந்த சிலையை பார்த்தா ஆளையே மாத்திருவாங்க, சுவாமியே மாத்திருவாங்க, அதெல்லாம் இவங்க தான். இவங்க பெரும்பாலும் ஹோம் சிக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஒரு காஃபி டீ குடிக்க, வாங்க டீ கடைக்கு போகலாம், எதுக்கு டீ கடை, என் வீட்டில் காப்பி இல்லை அப்படிம்பாங்க. எதனால குடிச்சது? அது அவங்க குணம் எப்படின்னா, ஹோம் சிக்காக இருப்பாங்க. ரொம்ப ஆச்சாரமா இதுக்குள்ளேயே வளர்ந்துருப்பாங்க. நான் என் வீடு இதுக்குள்ள தான் நான் இருப்பேன். இவங்க வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோசாலை இருக்கும். கோசாலை யாதவாஸ்லாம் இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த யாதவர்கள், அந்த பசும் பால் எடுத்து பணிபுரியறவங்க. நான் வந்து சமூகம் பேசலை, நான் என்ன பேச வரேன்னா, இந்த அமைப்புல இவங்க வளருவாங்க. கிருஷ்ணருடைய இருப்பாங்க. ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபத்துக்கு வர்றதால, கிருஷ்ணருடைய அருள் இருப்பதால பால் சார்ந்த பணிகள் செய்யறவங்க கூடவே இருப்பாங்க. இவங்க கூடவே இருப்பாங்க. இதெல்லாம் தான் மேஜிக்ஸ். ஏடிஎம், ஒரு பஸ் ஸ்டாண்டு இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கும். இது எப்படியாவது வந்துடும் அது. அண்ட் ஆல்சோ இவங்க வினோத், இவங்க ஒரு வீடு வாங்குவாங்க, ஒரு இடம் வாங்குவாங்க. அந்த இடத்த இது வரைக்கும் எவனுமே வாங்கியிருக்க மாட்டான், யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். ஆனா இவங்க யோசிப்பாங்க, இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் வந்ததுன்னா நாளைக்கு இந்த இடம் பெரிய இடம் அப்படிலாம் யோசிச்சு ஒரு இடம் வாங்குவாங்க. ஆனா இவங்க இடம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 100 பேர் இந்த இடத்துல புக் பண்ணுவாங்க. இந்த இன்ட்யூஷன் பவர் இருக்குமா? இன்ட்யூஷன், எதிர்காலத்தை கணிக்கிறது, அந்த மாதிரி. அது இன்ட்யூஷன்ங்கிறத விட அது திட்டமிடல். இவங்களோட திட்டமிடல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. பெரும்பாலும் கேஸ் வாங்கினவங்க அத்தனை பேர் ரிஷபராசிக்காரங்க தான். கேஸ்னா எதனால சார்? எதையாவது ஒரு கேஸ் வந்துடும் இவங்களுக்கு. எஃப்ஐஆர் வந்துடும். பிரிசன் போனவங்கலாம் இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு கேஸா இருக்கும். வீண் பழி சுமத்தப்படுதல் இவங்களுக்கு தான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபே எதிரியா இருப்பாங்க. சில பேர் வீட்டில் டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கும். சில பேர் இவங்க ஒரு தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா இன்னொருத்தன் பண்ண தப்பு இவங்க மேல வந்திருக்கும். அதனால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறது, கேஸ்ல மாட்டுறது இவங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ இந்த கர்மான்னு சொல்லும்போது இவங்களை வாங்கிட்டு வந்த கர்மா இதுதானா? நிச்சயம். இவங்க வாங்கிட்டு வந்த கர்மா, இவங்களுக்கும் சனிதான் பாதகாதிபதி. இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களும் வந்து போன ஜென்மால ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்க. இந்த ஜென்மால வாழ்க்கையில கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியறதுக்காக தான் ரிஷபராசிக்காரர்களுடைய கர்மா. இந்த 10 குடைவனாக சனி இருப்பதால், வெகுஜன பிரபலமா அவங்க இருப்பாங்க. பிரபலமா இருப்பாங்க. அதுதான் பிரச்சனையாவும் ஆகும். ஏன்னா இவங்க போலீஸ் விஷயத்துல மாட்டினது ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். பிரபலமா இருக்கிறதுனால ஊருக்கு தெரிஞ்சிடும். இவங்க எதுவுமே பிரைவேட் லைஃபை விட பப்ளிக் லைஃப் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு புதன் தான் தெய்வம். 2 குடைவனாக 5 குடைவனா இருக்கான். ரிஷபராசிக்காரங்கெல்லாம் பேசினா இன்னைக்கு ஃபுல்லாக பேசலாம். எனக்கு கிளாஸ் எடுத்தாங்கன்னா இவங்கள்ட்ட தான் போய் கற்றுக்கணும். வல்ல வாத்தியார், ரொம்ப அருமையான வாத்தியார். இவங்க சொல்லிக் கொடுக்கறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது. சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ பெரும்பாலும் அப்பா பிடிக்காது இவங்களுக்கு அம்மா தான் பிடிக்கும். அம்மா புள்ள இவங்க எல்லாருமே பெரும்பாலும் அம்மா புள்ள. 7 குடைவனா செவ்வாய் இருக்கிறதுனால, அதே செவ்வாய் 12 குடைவனாகவும் இருக்கிறதால மனைவியே சத்ரு. மனைவி தான் டாமினேஷன் வீட்டில். சத்ருனா எதிரி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், மனைவிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா அவங்க வாழலாம். மனைவி எதிர்த்து பேசினா காலி, அதுதான் வீட்டில் நிம்மதி போயிடும். அது எல்லார் வீட்லயும் அப்படிதான். மனைவி தான். இப்போ ராம்ஜி வீட்டில் மட்டும் மனைவி, எல்லார் வீட்லையும் அது எவ்வளோ பெரிய அதிகாரி வீட்லையா இருந்தாலும் மனைவி தான் டான். நான் அதில் மாற்றுக்கிறது சொல்ல. ஆனால் இவங்க மனைவி எப்படின்னா கொஞ்சம் ஒரு நூல் அதிகம். என்னங்க சத்தம் பேசிக்கிட்டு இருக்க மாமாங்கிற மாதிரி தான். இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். அவங்களே 12 குடைவனா இருக்கிறதுனால சில பேர் வீட்டில் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு டைவர்ஸ் போட்டுறது, இதெல்லாம் நடக்கும். எந்த வயதுக்கு மேல குருஜி இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்? இவங்களுக்கு சின்ன வயசுலேயே அதிர்ஷ்டம் வந்துடும். 14-15 வயசுலலாம் இவங்க வந்து பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் இவங்க ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களாம் இவங்கெல்லாம் தான் அதிகம். ஐடி கடவுள் பணி செய்பவர்கள் இவங்கெல்லாம் தான் அதிகம்.
இவங்க எப்படின்னா ஒரு ஸ்தாபனத்தை வளர்த்துவாங்க, வளர்த்தி கொடுத்துட்டு அந்த ஸ்தாபனத்தால் ஏமாற்றப்படுவாங்க. அவங்க இவங்களுடைய உழைப்பை உறிஞ்சிட்டு இவங்களை அனுப்பிடுவாங்க. அது இவங்களுக்கு நடக்கும். தங்க நகையை கை வச்சாங்கன்னா இவங்க பிரச்சனை மாட்டுவாங்க. தங்க நகை அந்த தொழில் செய்தா கூட சொல்லவே கூடாது. அந்த தொழில் இவங்களுக்கு செட் ஆகாது. நகை அடமானம் வைக்கிறது, நகையை வாங்கி விற்கிறது, முழுகிற நகையை எடுத்து அதை எக்ஸ்ட்ரா விற்று காசு வாங்க, இந்த வேலை தங்கத்தை தொடக்கூடாது. முக்கியமாக தங்கத்தை விற்கிறது, உருக்குறது, இந்த வேலைக்கே அவங்க போகக்கூடாது. இது இவங்களுக்கு வராது. இப்போ எப்போதான் இவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம்? இவங்களுக்கு முன்னேற்றம்ங்கிறது 14 வயசுலேருந்தே வரும்னு சொன்னேன் வினோத். 14 வயசுலேருந்து கலைகள், இவங்க கலைகளால் பெரிய ஆளாகிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஓவிய திறமையுடையவர்களாக இருப்பாங்க, அதான் சொன்னேன், பேச்சு திறமையுடையவர்களாக இருப்பாங்க. பெரிய பெரிய ஆங்கர்ஸ் எல்லாம் ரிஷபராசிக்காரங்க தான். பெரிய பெரிய ஆங்கர்ஸு, நெறியாளர்கள், செய்தி வாசிப்பாளர், இவங்கெல்லாம் ரிஷபராசிக்காரங்க தான் பெரும்பாலும் அதிகம். இவங்களோட ஸ்கில்லு தான் இவங்க பலம். அதாவது இவங்க பேச்சு, இவங்களோட ஞானம் தான் இவங்களோட பெரிய பலம். ஸோ அவங்களுடைய சொல்லித்தர்ற அவங்க கலை டியூஷன் டீச்சர்ஸ் அத்தனை பேர் ரிஷபராசிக்காரங்க தான். இவங்க பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக கேட்கலாம். இதெல்லாம் தான் அவங்க பலம். 14 வயசுலேருந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ சுக்கர திசை வருதோ பிரிசன் போவாங்க. பிரிசன் அதர்வைஸ் எஃப்ஐஆர், இந்த கேஸில் மாட்டுவாங்க. செவ்வாய் திசை வரும் பொழுது மனைவியினுடைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு காதல் வரும். குரு திசை வரும் பொழுது இவர்களுக்கு வறுமைனா வறுமை, ரொம்ப மோசமான வறுமை ஏற்படும். இந்த பிரச்சனைனா போவாங்கன்றீங்க. இந்த சுக்கிர திசை வரும்போது பிரச்சனையில மாட்டாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? பிரச்சனை மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, தங்கம் சார்ந்த விஷயங்களை கேவிக்க கூடாது. அதே மாதிரி இந்த லேவாதேவின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஃபினான்ஸ் விடுறது, அந்த வேலை இவங்க செய்யக்கூடாது. அந்த வேலை இவங்க செய்யக்கூடாது. பணமே பணத்தை சம்பாதிக்கும், பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. உழைச்சோம், பணம் வந்துச்சு, சேவிங்ஸ் பண்ணிடணும். இதை எடுத்து வட்டிக்கு வட்டி விடுறது, அந்த வேலைக்கே அவங்க போகக்கூடாது. அது மட்டும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. அதே மாதிரி பெரும்பாலும் மனைவி சார்ந்த உறவுகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கும். மொத்தத்தில் ரிஷபம்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு அமைப்புடைய ஒரு ராசி. ஆனால் இவர்களுக்கு மட்டும்தான் துணை. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெண்கள் அமைவாங்க அப்படின்னா எந்த மாதிரி பெண்கள் அமைவாங்க? பெண்கள் அமைவாங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஆமா. ரிஷபராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு எந்த மாதிரியானா, அதான் 7 குடையவன் செவ்வாய் என்பதால் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு செட் ஆகிற ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் செட் ஆவார்கள். அண்ட் ஆல்சோ இந்த பெண்கள் இவங்க வந்து ரொம்ப அதான் வைப்ரண்டான லேடிஸாக இருப்பாங்க. இவங்க வந்து செவ்வாங்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப வைப்ரண்டான ஆளாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவர்களுக்கு கன்னிராசிக்கார பெண்கள் கூட செட் ஆவாங்க. பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து கடகராசிக்கார பெண்கள் செட் ஆவாங்க. இவங்கெல்லாம் இவங்களுக்கு ஓகே ஆகும். ஆனால் இவர்கள் தான் டாமினேட்டடாக இருப்பாங்க. என்ன வேணும், நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியான பெண்கள் தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க. அமைதியாக இருக்கிறதே இவங்களுக்கு நல்லது. இவங்க வாங்கிட்டு வந்த வரோம். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க பழகக்கூடாத ஆளுன்னு பார்த்தா ஒரே வார்த்தை சொல்கிறேன், மீனராசிக்காரர்களோடு இவங்க பழகக்கூடாது. மீனராசிக்காரர்களால் இவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். இப்போ இவங்களுக்கு ஒரு 3 விஷயம் ஒரு பெஸ்ட்டு குட் அப்படின்னா எது? ஒரு 3 விஷயம் வந்து ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னா எது? 3 விஷயம் பெஸ்ட்டுனா கலை, இலக்கியம், பேச்சு, வர்ணனை, அழகு, இதெல்லாம் இவங்க டீல் பண்ணலாம். இவங்களுடைய மன உறுதி மாதிரி ஒருத்தன் பிறந்தான் வரணும். ஏன்னா சந்திரனே இவங்க ராசியில் தான் உச்சம். இது இவங்களோட ப்ளஸ்ஸு. 3வது ப்ளஸ் என்ன அப்படின்னா, இவர்கள் யாரை நம்பியும் கிடையாது, பூமியில் போட்டே பெரிய ஆளாவாங்க. இவங்களுக்கு பூமிகாரகன் செவ்வாய் வந்து சும்மா ஒரு இடம் வாங்குவாங்க, அது டாப்பில் போயிடும். இவங்க ரியல் எஸ்டேட் துறையில் கை வச்சு அவங்களை அடிச்சுக்க முடியாது. மைனஸ் அப்படின்னு பார்த்தா கேஸு, கோர்ட்டு, பிரச்சனை, வக்கீல் நோட்டீஸு வந்துக்கிட்டே இருக்கும். 2வது விஷயம், தங்கம் குருவருள் இல்லைங்கிறதுனால தங்கம், வயிறு, கிட்னி, லிவர் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரமாக ஏஜ்டு ஆகிடுவாங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் கால் வலிக்கும். எப்போ பார்த்தாலும் இவர்களுக்கு வந்து தேவையற்ற ஆட்களால், பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரன் கூட, இது மாதிரி ஹவுஸ் ஓனரு, தேவையற்ற ஆட்களால் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னா என்ன அவங்க ரெகுலராக தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் பண்ணிக்கலாம்? தொடர்ந்து இவங்க பண்ணுறதா இருந்தால் இவர்கள் வந்து பெரும்பாலும் இவர்கள் வந்து இறைவன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். கோயிலுக்கு போயிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சுக்கரனை பார்த்துட்டே இருக்கணும், லக்ஷ்மியை பார்த்துக்கிட்டே இருக்கணும், முருகப்பெருமானை வழிபட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி பெருமாள் கோயில்களில் அத்திமரம் நடுறது, அந்த மாதிரியான பெருமாள் உபாசனைகள் பண்ணிட்டே இருக்கணும். குருஜி, இந்த கர்ம பலன்களை பற்றி ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இந்த கர்மாவை வந்துட்டு பொதுவாக சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய ரகசியத்தை சொல்லுங்க குருஜி. இந்த கர்மாவை சரி பண்ண என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வினோத் ஒவ்வொரு விதமான விஷயங்கள். இதெல்லாம் ஒரு விஷயம் எதுவுமே ஹிடன் திங்ஸ்னே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்படி, இந்த மீனராசிக்காரர்கள் இப்படி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஒருத்தருக்கு தலையில் அடிபடும், இது இவங்களுடைய ஜென்ரல் நேச்சர், இது இவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், இது இவங்க ஜென்ரல் நேச்சர் அப்படின்னா அந்த காரியங்களை நம்ம ஈடுபடாமல் இருக்கணும். அதுதான் அதனுடைய நோக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராசிக்கு இந்த பாதகாதிபதியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய செயல்களில் நம்ம இறங்காமல் இருக்கணும். அதுதான் விதியை மதியால் வெல்றதுங்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால்,
ஒரு தம்பதிகள் பிரிஞ்சிருக்கணுங்கிறது விதி. இப்போ நம்ம மீனோ, மிதுனோ, கன்னி, தனுசு சொல்றோம். இவர்களுக்கு டைவர்ஸ் ஆகணுங்கிறது விதி என்றால் அது அப்படியே நடக்குமானா கிடையாது. ஒரு நீதிபதி இருக்காருன்னா அந்த நீதிபதி குற்றவாளிக்கு எப்படி தண்டனை கொடுக்குறாரு? இப்போ மரண தண்டனை கொடுக்குற நீதிபதியும் இருக்காரு. அதே நீதிபதி அதே குற்ற செயலுக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுக்கறது இருக்கு. ஏன்னா குற்றத்தினுடைய அடிப்படையில அதனுடைய தன்மையை பார்த்து தான் இவங்க தண்டனை கொடுக்குறாங்க. உச்சக்கட்ட தண்டனையா சாதாரண தண்டனையான்னு. தண்டனைகள் மாறுபடுவது எதனா இந்த இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி. அங்கதான் இங்க இருக்கு ட்ரிக்கே. ஜோதிட சாஸ்திரம் சொல்லிடும் 7 குடைவன் விதி பாதகாதிபதி டைவர்ஸ் ஆயிடும்னு சொல்லிடும். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? உங்களுடைய நற்குணத்தின் அடிப்படையில் உனக்கு என்ன பிரிக்கணும் அவ்வளவுதானே, ஃபாரின் அனுப்பிவிட்டுருப்போம் என்று சொல்லி பிரித்து வச்சிடறாரு. அது கூட பிரிவின் ஒரு பகுதி தான், டைவர்ஸ் மாதிரி தான். இவங்களும் பாட்டிலேயே லவ் பண்ணுவாங்க, சாங்கிலேயே லவ் பண்ணுவாங்க, பிரிஞ்சுதான் இருக்காங்க. ஆனா அதுக்கு பேர் டைவர்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் வெறும் பிரிவு. அப்போ ஒரு தண்டனையை சிம்பிளிஃபை பண்ண கடவுளால முடியும். அப்ப நீங்க கர்ம பலன்னா என்னன்னா, நமக்குரிய யோகாதிபதி யாரு? இப்போ ஒரு ராசிக்கு யோகாதிபதினு இருப்பாங்கல்ல, அவங்கள நீங்க நிறைய வழிபடுறதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளுடைய அருகில் நீங்கள் செல்லுகிறீர்கள். நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை எல்லாம் நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை அதிகமாக தொடுவதன் மூலம் நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிற மாதிரி கிருமி நம்ம பக்கம் வராது. நீங்க உங்களை பலப்படுத்திக்கணும். அப்போ நமக்கு என்ன, ஒரு ராசிக்கு நமக்கு தெரியும் 2, 5, 7 கூடவன் நல்லவன், 11 கூடவன் நல்லவன். அப்போ இந்த ராசிக்காரர்கள் இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வேலை போக வேண்டியது ஆனா டிபார்ட்மெண்ட்டை மாத்திட்டாங்க. இப்படி வந்த கத்தி அப்படி மாறிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுதான் கடவுளோட ட்ரிக். கடவுள் நினைச்சா தண்டனையை கன்வெர்ட் பண்ணி மாற்ற முடியும். அது அவருக்கு தண்டனை தான். குவாலிட்டியில் இருந்தவர் ப்ரொடக்ஷனில் போய் கஷ்டப்பட போறாரு. ப்ரொடக்ஷனை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாரும் ரேக்கிங் பண்ணுவாங்க, டீம் மெம்பர்ஸ்லாம். அந்த ரேக்கிங்கை தாண்டிட்டு அந்த இடத்துல அவர் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது ஒரு தண்டனை தான். இதுக்கு அவன் வேலையை விட்டே போயிடலாம். ஆனால் வேலை போகாமல் இந்த தண்டனை கன்வெர்ட் பண்ணார். ஏன்னா அவன் நல்லவங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், யோக கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன ஆகும், தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, இந்த கலர் பூவை அணிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணால் கிரகங்களை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. நமக்குன்னு யோகம் செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம நிறைய சக்தியாக வச்சுக்கிட்டா. இப்போ ஒன்றும் இல்லை வினோத், சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், எனக்கு பாட்டு வராது, எனக்கு இசை, எனக்கு ஓவியம் வராது, எனக்கு இதெல்லாம் வராது, இதெல்லாம் என் வீக்னஸ். ஆனால் எனக்கு பேச்சு வரும், எனக்கு இதெல்லாம், எனக்கு பலம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பலத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் அந்த ரூட்டில் பொழைச்சிட்டு போயிடுறேன். நான் ஏன் வராதை பற்றி கவலை பண்ணும், வர்றதை வச்சு பொழைச்சிக்கிறேன். சிம்பிள், அவ்வளோதான். அப்போது ஒரு ராசிக்கு மைனஸ்ன்னு இவ்வளோ சொல்கிறோமே, ப்ளஸ்ன்னு எவ்வளோ இருக்குது? இந்த ப்ளஸ்ஸை நிறையா பண்ணிங்கன்னா மைனஸ் தன்னால கம்மியாயிடும். இதெல்லாம் எப்படி குருஜி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிசைடட். நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் மேசராசிக்காரர்கள் பிறப்பு பலன் நம்மளே பேசியிருக்கோம். இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு இருக்கும், இதெல்லாம் தான் உங்களுக்கு அமைப்பு. அந்த அமைப்பை இதெல்லாம் ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காம இதெல்லாம் ப்ளஸ்ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதை தான் பண்ண மாட்டேங்கிறோம். நமக்கு எது வருமோ அந்த ரூட்டில் போகணும். வராத தொழில் பின்னாடி. இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் பேசலைன்னா அதுக்காக மெனக்கெட்டு உட்காந்து பேசுறது ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஒருத்தர் நம்மக்கிட்ட உயிராக பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள மதிக்க மாட்டோம். அதை நான் சொல்ல வருது, நமக்காக நேரம் எதுக்குங்க? கிரகங்கள் நமக்கு அருள் புரிகிற கிரகங்கள் இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு தொழில் ஆரம்பிங்க. அந்த அருள் புரிகிற கிரகங்கள் வர்ற நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. அவன் ரெடியாக இருக்கான், நமக்கு தரப்போகிறான். இதை வச்சு நீங்கள் கைத்தை பிடிச்சி மேலே வந்துட்டீங்கன்னா மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போது அந்த அருள் தர்ற கிரகங்கள் என்னங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதி 2 கூடையவன், 5 கூடையவன், 7 கூடையவன், 11 கூடையவன், இதெல்லாம் அருள் தரும் கிரகங்கள். அதுக்குரிய கோயில்கள் போகிறது, அதுக்குரிய பதிகங்கள் பாடுறது, இதெல்லாம் பண்ணாலே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தன்னால் சிம்பிளிஃபை ஆகிடும். இது ஒன்றும் இல்லை, ஒரு கோடு போடுறீங்க, இந்த கோட்டை எப்படி சின்ன கோடாக ஆக்கணும்? எப்படின்னா, இந்த கோட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு சின்ன கோடாயிரும். இது என் ராசியில் இருக்கிற ப்ராப்ளம். இந்த பக்கத்திலேயே நான் நிறைய நல்லது பண்ணிட்டேன்னா இந்த ப்ராப்ளம் சின்னதாயிரும், இது பெருசாயிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்க. இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும், நம்மளுடைய ஆடியன்ஸ் எப்படி தொடர்பு கொள்ளலாம்? நம்மளுடைய நேயர்கள் பொறுத்த வரைக்கும் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளுக்கு புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.